தகுதியுள்ள வாக்காளர்கள் வாக்காளர்கள் இடம்பெற வேண்டும், தகுதி இல்லாத வாக்காளர்கள் இடம்பெறக்கூடாது. இது ஒன்றுதான் நம்ம கொள்கை மட்டும்தான், மக்களுடைய கொள்கை அதான், மக்களுடைய கோரிக்கை அதான். ஆக இந்த கோரிக்கையில என்ன தவறு இருக்கு? ஒருவேளை இந்த எஸ்ஐஆர் இருக்கிறது திமுக காலில் எஃப்ஐஆர் உழுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரிசையா அவங்க மேல எஃப்ஐஆர் விட போது உறுதி. அது தேர்தலுக்கு முந்தையோ பிந்தையோ இப்பவுமே ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே இடி என்ன ஐடி எல்லாம் எஃப்ஐஆர் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன செய்ய 30 தண்ணி குடிச்சு ஆகும். அவங்க நம்மளை சொன்னாங்க ஆட்சி மாற்றம் வந்த பிறகு நம்ம முன்னாள் அமைச்சதுனால வழக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, 30 தண்ணி குடிச்சு ஆகணும். இன்னைக்கு அது அவங்களுக்கே திரும்புது. இப்போதான் ஸ்டார்டிங் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் எத்தனை விக்கெட் விட போகுதுன்னு இன்னைக்கு டிசம்பர் ஜனவரிக்குள்ள தெரியும். ஆக இது பார்த்து தான் பயந்து போய் இன்னைக்கு மத்திய அரசு எஸ்ஐஆர் பண்றாங்க. தேர்தல் ஆணையம் ஒரு அரசு கட்சி அங்கீகாரம் பண்ணனால அந்த அதிகாரம் தேவை. இந்த சீர்திருத்த பணிக்கு யாராவது மக்கள் இப்ப எஸ்ஐஆர் ஆரம்பிச்ச பிறகு தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எங்கேயாவது இங்க எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொல்லி எந்த ஊர்லயாவது பொதுமக்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் சொன்னாங்களா? அதாவது இது வேண்டாங்கிற குரல் வந்துச்சா? இல்லவே இல்லை. ஒரே ஒரு குரல் எங்கேருந்து வருதுன்னா திமுக அந்த மட்டும் வருது. அவங்களுக்கு லாடி பாடுகின்ற துதி பாடுகின்ற திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் ஐயோ எங்களுக்கு போச்சு, ஜனநாயகம் போச்சு. என்ன ஜனநாயகம் போச்சு? ஜனநாயகம் என்ன? வாக்காளர்கள் இருக்கின்ற வாக்காளர்கள் ஒழுங்கா வாக்களிக்கணும். இது ஒண்ணுதானே. தகுதி உள்ள எங்களை பொறுத்தவரை அனைத்து அண்ணா எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க, நீதிமன்றத்துக்கு சொல்றாங்க, மக்கள் மன்றத்தில் போராடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா களத்துல நம்மளோட தீவிரமா அந்த பணிக்கு வராங்க. ஆக அவருடைய இரட்டை வேணும். இதுலேயும் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த எஸ்ஐஆர் பணி சீர்திருத்த பணியை நாம் செம்மையாக ஆற்றி தகுதியுள்ள வாக்காளர்களை மட்டும் இடம்பெற செய்து அதனை வெற்றி கண்டு விட்டால் விழாத்தியோட தொகுதி மட்டும் இல்ல 200 தொகுதிக்கு மேல வெற்றி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதுதான் இந்த பணி. இன்னைக்கு டெய்லி பேசப்படுகின்ற இயக்கம் நம்ம கட்சி தான். நீங்க இதுல பாருங்க, டிவியில டிபேட் பாருங்க. ஒரு நாளாவது நம்ம கட்சி பத்தி டிபேட் வைக்காத ஆரம்பிச்சேன். அண்ணா திமுக அவங்க வெளியேறிட்டாலே இவங்க சந்திச்சாங்களா, இவங்க சேருவாங்களா, அவங்க போவாங்களா, இவங்க யாரோட கூட்டணி இருப்பாங்க? திமுக ஆளுங்கட்சி இருக்கிற எங்கேயாவது ஒரு டிபேட் வைக்கலாம். ஒரு நாள் தவறாம எல்லா தொலைக்காட்சி ஊடகமும் டிபேட் அண்ணா திமுக பத்தி பேசுறாங்கன்னா அதுல என்ன அர்த்தம்னா பழுத்த மரத்தின் மேல்தான் கல்லறி விடும். இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பழுத்த மரமாக தமிழக அரசியல் மீது பட்ட மரமாக இருக்கு. இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியில் இருக்கலாம், அந்த பட்ட மரம் தான். இன்னைக்கு அதிருப்தி எவ்வளவு இருக்கு? அதிருப்தினா திமுக கட்சிக்காரர்களே அதிருப்தியில் இருக்காங்க. எந்த வேலையும் நடக்கல. தலைமையில் ஒரு 10 பேர் கூட்டணி சென்று அந்த கூட்டணி மட்டும் மொத்தமா கஜானா போற அரசு போற கஜானா போற ஒரு குடும்பத்துக்கு போகுது. இதெல்லாம் நாட்டுக்கு தெரியுது, கட்சிக்காரர்களுக்கு தெரியுது. ஆக இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்த விட்டோம்னா சரியான 2026 தேர்தலில் நிச்சயமா நம்ம ஜெயிப்போம். 100க்கு 100 நான் சொல்றேன். இந்த 3 தொகுதியிலும் வெற்றி கொடி நாட்டுவோம். அதுல எந்த மாற்றம் இல்லை. அதுல விளையாட்டு அதிக ஓட்டுகள் ஜெயிக்கணும். இன்னும் நான் சொல்றேன், மனசு சொல்றேன், கோலப்பட்டியை விட அதிக லீடிங்ல இங்க ஜெயிக்கணும். ஏன்னா இங்க எதிரி மட்டும் இந்த துரோகமும் வெட்டப்பட வேண்டும். நமக்கு விளையாட்டு பொறுத்தவரை விட துரோகியை வெட்டணும். எதிரி மட்டும் இல்லை, நமக்கு எதிரி துரோகி ரெண்டையும் வெட்டணும் இந்த தொகுதியை பொறுத்தவரை.